விஜய் அவர்கள் பேசும்போது திமுக அரசு மீது வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் பொய். இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும். கடலோர கிராமங்கள மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான். அவருக்கு விஷயத்தை தெரியாம சும்மா அறவேக்காடா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு டிஎம்கே சைட்ல இருந்து அவங்களுடைய அரசு சார்புல இருந்து டைரக்டா அவங்க சொல்லாம டிஎன் ஃபேக்ட் செக் அப்படின்ற அந்த எக்ஸ் வலைதளத்தின் மூலமா அவங்க சொல்றாங்க. கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைச்சாங்களா? எதங்க நிரூபிச்சிருக்காங்க டிஎன் ஃபேக்ட் செக்ல? இந்த குடும்பமே கொள்ளையடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம்னு சிஎமோட குடும்பத்தை விஜய் அவர்கள் சொன்னாரு. அது இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்களா? ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? அது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? அது முடிஞ்சாதான் இவங்கெல்லாம் அரசியல் வேற மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் முடியாது. விஜய் அவர்கள் பேசும்போது திமுக அரசு மீது வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் பொய், தவறான தகவல்கள். அவருக்கு விஷயத்தை தெரியாம சும்மா அறவேக்காடா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு டிஎம்கே சைட்ல இருந்து அவங்களுடைய அரசு சார்புல இருந்து டைரக்டா அவங்க சொல்லாம டிஎன் ஃபேக்ட் செக் அப்படின்ற அந்த எக்ஸ் வலைதளத்தின் மூலமா அவங்க சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாவே கரெக்டா விஜய் அவர்கள் உளறி வச்சிருக்காரா? பார்த்துருவோம் அந்த வீடியோ. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எதங்க நிரூபிச்சிருக்காங்க டிஎன் ஃபேக்ட் செக்ல? இந்த குடும்பமே கொள்ளையடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம்னு சிஎமோட குடும்பத்தை விஜய் அவர்கள் சொன்னாரு. அது இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா அது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அது முடிஞ்சாதான் இவங்கெல்லாம் அரசியல் வேற மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் முடியாது. அது பண்ணல. அவங்க வேற ஒரு 3 தகவல்களை சொல்லியிருக்காங்க. மற்ற தகவல்கள்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க போல. அது வரைக்கும் நல்லதுன்னு வச்சுப்போம். இவங்க ஒத்துக்காம போன அந்த 3 தகவல்கள் என்னங்கிறத பார்ப்போம். 1 எப்படி தெளிவாக போடுறாங்க பாருங்க டிஎன் ஃபேக்ட் செக்ல. தகவல், தவறான தகவல் நம்பர் 1, மண் அரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த அலையாத்தி காடுகள் ரொம்ப உங்களுக்கு புரியாத ஒரு ஃபேக்டாக இருக்கலாம், ஒரு புரியாத ஒரு இதுவாக இருக்கலாம், விஷயமா ஒன்றும் கிடையாது. நம்ம பிச்சாவரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம், அவ்வளோதான். இதுதான் இந்த அலையாத்தி காடுகள். இந்த அலையாத்தி காடுகளுங்கிறது வெறும் பிச்சாவரத்தில் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது நினச்சிட்டு இருக்கிறோம். நாகையிலையும் இந்த அலையாத்தி காடுகள் இருக்குது. அதை சுற்றி இது எங்கே இந்த அலையாத்தி காடுகள்ன்றது எங்கே வரும்னா, பேசிக்காக இந்த பேக் வாட்டர் சைடு, இந்த நீர் வளங்களை சார்ந்த ஒரு மரமாக வளரக்கூடியது தான் ஸோ இந்த கடல் சார்ந்து நீர் சார்ந்து வளரக்கூடிய இந்த இடத்த எப்படி பராமரிக்கணுங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ இதில் விஜய் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, இதை சரியாக பராமரிக்கலை, இந்த அங்கே இருக்கக்கூடிய இந்த அலையாத்தி காடுகளை சரியாக பராமரிக்காமல் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு இப்போ இவங்க பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, உண்மை பாருங்க. தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகளின் பரப்பளவு 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அரசின் முயற்சியால் கடந்த 2021ஆம் ஆண்டு 45 சதுர கிலோமீட்டராக இருந்தவை இன்று 90 சதுர கிலோமீட்டராக பெருகியுள்ளது. அப்போ இதை எப்படி இதை சரியாக பராமரிக்கலன்னு போய் சொல்லிக்கிறார் விஜய். இது ரொம்ப தவறு இல்லைங்களா? வாங்க முழுசாக பார்ப்போம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 586 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 521 ஹெக்டேர் பரப்பளவிலும் சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி, இதுதான் உண்மை, இதை நாங்கள் பராமரிக்கலன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டிஎன் ஃபேக்ட் செக் சொல்லுது. உண்மைக்கெல்லாம் உண்மை என்னங்கிறத இப்போ நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த அலையாத்தி காடுகள் பற்றின விஷயத்தை விஜய் அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்குதுன்னு சொல்கிறார். அது வளராமல் கிடக்கு, அது வளரவே மாட்டேங்குது, அதுக்கு போய் ஏதாவது உரம் போடுங்கன்றதை அவர் சொல்லலை. அதை சரியாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பராமரிப்புனா என்ன? அதை வளர விட்டு வேடிக்கை பார்க்குறது, வா எவ்வளோ சூப்பராக வளருதுல்லன்னு சொல்கிறது பராமரிப்பு இல்லை. பராமரிப்புன்னு அவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படிங்கிறத தந்தி அவங்களுடைய பக்கத்தில் இப்போ அவங்க சூப்பராக ஒரு மிக நீளமான ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்கிறாங்க. அதில் தந்தியோடைய முகநூல் பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய எல்லா சமூக வலைதளங்கள்லேயும் அந்த போஸ்ட் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் கூட நான் இதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த அலையாத்தி காடுகள் 1992ஆம் ஆண்டு காலத்துலேருந்தே நாகப்பட்டினத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அப்போ இருந்த கலெக்டரோட உதவியோட அதை கொஞ்சம் பராமரித்து அதை ஆரம்பித்து விட்டுருக்குறாங்க. அது கொஞ்சம் இப்படி இருக்குப்பா இதை கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு.
ஆனால் அதன் பிறகு வந்து அதை வளர விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர அதை சுற்றி வந்து ஒரு சுற்றுலாத்தலம் அமைக்கலாம். இன்றைக்கி பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் எப்படி நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஒரு வெக்கேஷன் ஸ்பாட்டாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சுருக்கிறாங்களோ அதுபோல் எங்கள் ஊர்லேயும் மாற்றி கொடுங்க அப்படின்னு நாகப்பட்டினம் மக்கள் கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரில் போட்டிங் போகிற மாதிரி வர மாதிரிலாம் செஞ்சு எதையாவது அழகுப்படுத்தலாம், இன்னும் அந்த இடத்த நல்லா பராமரிக்கலாம், அதை அப்படியே வளர விட்டு வேடிக்கை பார்க்காம அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. இவங்க அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்து கிடக்கு, இதை போய் நீங்கள் நல்லாவே இல்லைன்றீங்க, என்ன விஜய்க்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு டிஎன் ஃபேக்ட்ஸில் கேட்குறாங்க. இது வந்து முதல் தகவல், அவங்க சொன்ன உண்மை, நம்ம சொன்ன உண்மையின் உண்மை. இரண்டாவது தகவல் ஒன்று பொய்ன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். தவறான தகவல் நம்பர் 2, கடல்சார் கல்லூரி எதுவும் நாகப்பட்டினத்தில் இல்லை. விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய பொய் பாருங்க. உண்மையை கேளுங்க. இவங்க சொல்றாங்க, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இயங்கி வருகிறது. சூப்பர். விஜய் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாரு, இங்கிலீஷ்ல சொன்னார், மெரைன் காலேஜ் இங்கே ஒன்று இருக்கக்கூடாதா, மெரைன் யூனிவர்சிட்டி இங்கே ஒன்று இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. காலேஜ்னா என்ன, யூனிவர்சிட்டினா என்ன, இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கல்லூரி என்ன, ஒரு பல்கலைக்கழகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல இந்த விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, மெரைன் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபிஷரிஸ் காலேஜ் இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிஷரிஸ் காலேஜ் மெரைன் யூனிவர்சிட்டி என்னத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். அதாவது சிம்பிளாக அவங்களுக்குலாம் புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய 2 காலேஜ் பக்கத்தில் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ, இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங். இந்த டிப்ளமோ படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க பக்கத்து ஒரே யூனிவர்சிட்டி நீங்கள் படித்த காலேஜோடு இருந்திருக்கும். இது டிப்ளமோ, இது வந்துட்டு இன்ஜினியரிங். அந்த மாதிரி தான் ஃபிஷரி கோர்ஸும் மெரைன் கோர்ஸும் வேறு. அதாவது வந்துட்டு நீங்கள் மீன்வளத்துறையை சார்ந்த படிப்புகள், மீன்வள கல்லூரி, அது வந்து மீன்வள கல்லூரி, மீன்வள படிப்பு. அவர் அதை பற்றி பேசலை. அவர் வந்துட்டு மெரைன் படிப்புன்னு சொல்கிறார். மெரைனுக்கும் ஃபிஷரிக்கும் வித்தியாசம் தெரியாத இவங்க ஃபேக்ட் செக்கில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு என்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்டது, அட்வான்ஸ்டு கோர்ஸ். பாலிடெக்னிக் அப்புறம் என்ஜினியரிங், இந்த 2 கம்பேர் பண்ணால் உங்களுக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும், அதுதான் இது. இதே மாதிரி தான் பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் எப்படியோ அதே போல் ஃபிஷரி மெரைன் இது 2ஐயும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்போது இது வந்து இன்னும் வந்து தொழில்நுட்பத்தை சார்ந்தது, இன்னும் அட்வான்ஸ்டு ஒரு கோர்ஸு. அது வந்து ஏன் இல்லை நீங்கள் கேட்டால், அதுவும் இவங்க சொல்கிறது பாருங்கள், ஜெயலலிதா அவர்கள் 2015 நிறுவிய கல்லூரியை பற்றி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க வெப்சைட்டும் போட்டுக்கிறாங்க. வெக்கமே இல்லாமல் இந்த டிஎன் ஃபேக்ட் செக் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட வெப்சைட் ஒன்று இருக்குது. சரி, ரைட். அந்த காலேஜ் ஜெயலலிதா அவர்களால் நிறுவப்பட்டது, ஜெயலலிதான்ற பேர்லேயே இருக்குது. இரண்டாவது விஷயம், அது 2015 அவங்க ஆட்சியில் நிறுவப்பட்டது. மூன்றாவது முக்கியமான விஷயம், 2019க்கு அப்புறம் அங்கே ஒரு டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா, அவங்களுடைய பேரில் அவங்க ஆரம்பித்ததை நம்ம எதுக்கிட்ட திரும்ப கண்டினியூ பண்ணணும்னு எப்படி பல இடங்களில் அம்மா உணவகத்தை வந்துட்டு சும்மா உணவகமாக விட்டு வச்சிருக்கிறாங்களோ இந்த திமுக அரசு, அதே போல் இந்த கல்லூரியமும் இவங்க அப்படியே சும்மா விட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த கல்லூரியை 2019 அவங்களோட வெப்சைட் இவங்க போட்ட இதே லிங்க்ல உள்ள போய் அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது போட்டுக்கிறாங்க, என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இதுக்கப்புறம் நடந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறாங்க. அது 2015 இது பண்ணோம், 16 இது பண்ணோம், 17 இது பண்ணோம், 18 இது பண்ணோம், 19 இது பண்ணோம், முடிஞ்சு போச்சு. 19க்கு அப்புறம் அந்த காலேஜில் ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. அப்போ அதைத்தான் விஜய் அவர்கள் சொல்கிறாரு, இங்கே மெரைன் காலேஜ், மெரைன் யூனிவர்சிட்டி ஒன்று வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்துட்டு இவங்க இப்படி ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க. மூணாவது தவறான தகவல்ன்றத பார்ப்போம். தவறான தகவல் 3, மக்களை சந்திப்பதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கின்றனர், அனுமதி இல்லை என்கிறார்கள். பிரதமரோட உள்துறை அமைச்சரோட தமிழ்நாடு வரும்போது நிபந்தனைகள் போடுவீர்களா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்குறாரு. அதாவது வந்து ஆர்எஸ்எஸ்ல யாராவது வந்தாங்கன்னா, அவங்க மந்திரி வந்தாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இல்லை வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்தால் இப்படிலாம் நீங்கள் வந்து நிபந்தனை போடுவீர்களா அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டார் ஒரு கேள்வி. அந்த கேள்வி ஏன் கேட்குறாரு, அதோட சேர்த்து வந்துட்டு நீங்கள் தான் அவங்களோட வந்து கள்ள உறவில் இருக்கீங்களா, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்துட்டு நிபந்தனை விதிக்க மாட்டீங்க, வெளியே மட்டும் எதிரிப்பீங்க, ஆனால் உண்மையாக நீங்கள் எதிரியாக பார்க்குறது என்னதான், எனக்கு போடுறீங்க பாருங்கன்ற மாதிரி விஜய் ஒரு தோணியில் பேசியிருக்கிறார். அப்போ இதுக்கு இவங்க என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம் உண்மை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சென்னையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமரின் பேரணிக்கு காவல்துறை 20 நிபந்தனைகளை விதித்தது. நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் 23 நிபந்தனைகள்னு சொல்கிறீங்களே, பிரதமருக்கே நாங்கள் 20 நிபந்தனைகள் விதிச்சிருக்கோம் தெரியுமா, இதுதான் உண்மை, பொய் பேசாதீங்க அப்படின்றாங்க. இதுதான் நாங்கள் போட்ட ரூல்ஸ் பாருங்கள் 20 நிபந்தனைகள்னு நம்ம தினமலரில் இருக்கிற ஒரு லிங்க் அவங்க போடுறாங்க. இப்போ இந்த 20 நிபந்தனைகளை நான் படிக்கிறேன் கேளுங்க. பிரதமரின் ரோட் ஷோவின் போது தொண்டர்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது, நீங்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் முழக்கங்கள் எழுப்பக்கூடாது. பிரதமரின் ரோட் ஷோவின் போது அவர் பேசக்கூடாது, பேசாமல் ரோட் ஷோ பண்ணலாம், பட் பேசக்கூடாது, கையாட்டிட்டு ஜாலியாக போகலாம் வரலாம், நீங்கள் வந்துட்டு டான்ஸ் ஆடலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத நம்பிக்கைகளை காயப்படுத்தும் வகையில், வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் எதுவும் பண்ணக்கூடாது, முழக்கங்கள் எழுப்பக்கூடாது. குண்டு துளைக்காத வாகனங்களை மட்டுமே பிரதமர் ரோட் ஷோவில் பயன்படுத்த வேண்டும்.
அதாவது புல்லட் ப்ரூஃப் வண்டியை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா பிரதமர் அவர்களுக்கு இப்போ எங்கள் ஊரில் வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சு சொல்லிடக்கூடாதுப்பா, குண்டு துளைக்காத வாகனங்களை மட்டுமே பிரதமர் பயன்படுத்தணும். ஸோ நீங்கள் சேஃபாக போயிட்டு வந்துக்கோங்க பிரதமர் அவர்களே அப்படின்னு சொல்லிக்கோங்க. இது ஒரு நிபந்தனை, பார்த்துக்கோங்க. நீங்கள் பத்திரமா இருக்கணுன்றது நிபந்தனை. அப்புறம் பேனர் கட் அவுட்டுகள் உள்ளிட்டவற்றை வைக்கக்கூடாது. பேனர் கட் அவுட்லாம் வைக்கக்கூடாதுங்க. அனுமதிக்கப்பட்ட பாதையில் மட்டுமே ரோட் ஷோ நடத்த வேணும். நீங்கள் ரோட் ஷோன்ட்டு டாப்பு நீங்கள் பாட்டுக்கு ஹைவேஸை பிடிச்சி அங்கிட்டு கன்னியாகுமரி பக்கம் போயிடக்கூடாதுங்க. நாங்கள் சொல்கிற ரோட்டில் தான் போகணும். நாங்கள் உங்களுக்கு ரோடு போட்டு அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணி தரோம். அங்கே அழகாக ரோட் ஷோ பண்ணுங்கள். இது ஒரு நிபந்தனை. மரத்தால் ஆன கைப்பிடியுடன் கூடிய பதாகைகளை எடுத்து வரக்கூடாது. அலங்கார வளைவுகள் அமைக்கக்கூடாது. அதாவது இந்த அலங்காரமாக பண்ணுறது, ரோட்டில் பேனர் வைக்கிறது, இது வைக்கிறது, போஸ்ட் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுங்க. சிம்பிளாக வரணும், மக்கள் சுற்றி உங்களை நிற்பாங்க, ரோட் ஷோ அழகாக பண்ணுங்க. இதுதான் இவங்க கொடுத்த நிபந்தனை. விஜய் அவர்களுக்கு வந்த நிபந்தனையும் இந்த நிபந்தனைகளும் ஒன்றா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 23 நிபந்தனைகள் இந்த பக்கம், 20 நிபந்தனைகள் இந்த பக்கம். இந்த ஒரு காமெடி சீனில் வரும், இதுவும் ஒன்றா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த 23 நிபந்தனைகள் என்ன? நீங்கள் கையே நீட்டக்கூடாது, கையை ஆட்டக்கூடாது, நீங்கள் எந்திரிச்சு எட்டி பார்க்கக்கூடாது, உங்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதியே கிடையாது, உங்கள் பின்னாடி வாகனங்கள் வரக்கூடாது, 5 வாகனங்கள் தான், 4 முன்னாடி 4 பின்னாடி, 2 வீலர்ஸ் உங்களை சுற்றி வரவே கூடாது, 25 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பேசவே கூடாது. இது நிபந்தனைகளா? ஐயா பார்த்து பத்திரமா போங்க ஐயா, மோடி அவர்களே, உங்களை சுற்றி வந்து ஒரு நல்ல பலமாக ஆளுங்களை வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு முக்கியமான நிபந்தனை, நீங்கள் புல்லட் ப்ரூஃப் வண்டியில் தான் போகணும். இது நிபந்தனையா? நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அழகாக வச்சுருவோம், நீங்கள் அதில் அழகாக கார் ஓட்டின்னு போகணும். இது நிபந்தனை. இந்த நிபந்தனைகள் தான் இந்த நிபந்தனைகளோட ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் ஒப்பிட்டு அவங்க வந்து நாங்கள் அவருக்கும் தான் நிபந்தனை போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு போஸ்டாகப்படுது. அதனால் இதற்கு நீங்கள் உங்களுடைய பதில்களாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை தெரிவிங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் நான் அவங்களும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா.